தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே இதற்கு முன்பு நடந்த விழால பங்கேற்றிருக்கிறார். இந்த ஆண்டு திமுக போகல. ஏன் போகல? டிவிகேவை கூப்பிட்டுருக்கீங்க, தமிழக வெற்றி கழகத்தை கூப்பிட்டுருக்கீங்க அரண்மனை கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கு, அதனால் நாங்கள் வரமாட்டோம்னு அவங்க ரெண்டேத்துக்குள்ள கிறிஸ்துமஸ் விழால யாரு கேக்கு சாப்பிடுவாங்கன்னு டிவிகேவுக்கும் டிஎம்கேக்கும் சண்டை. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பாஜக அதிமுக கூட்டணியில இவ்வளவு சீட்டுகள் வழங்கப்பட்டு உத்தேசம் பண்டிகையில் நடந்த ஒரு நாள் அதுக்கு திமுகவுக்கு 6 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பிரேமதாஸ் அந்த கட்சிக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. நான் எந்த மீட்டிங்லயும் இல்ல, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கன்னா, அதனால இதை பற்றி நான் கருத்து கூறுவது சரியாக இருக்க முடியாதுங்கன்னா, சம்பந்தப்பட்ட தலைவர்கள் தான் கருத்து சொல்லணும். நான் அப்படிப்பட்ட எந்த கூட்டத்திற்கும் நான் செல்லவில்லை, பங்கேற்கவில்லை. என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் கருத்து சொல்வது தவறாக போய்விடும். ஆனா ஏற்கனவே நான் சொன்னதுதான், இது ஹிந்தியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, டெல்லி பகுத் தூரே அப்படிம்பாங்க. டெல்லி ரொம்ப தூரத்தில் இருக்கு. அது மாதிரி தமிழ்நாடு எலெக்ஷனும் ரொம்ப தூரத்தில் இருக்கு. ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் இன்னைக்கு டிசம்பர் கடைசி வாரத்தில் நாம் இருக்கோம். இன்னும் 3 மாதங்கள் முழுமையா இருக்கு. அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும், அதனுடைய வலிமை எல்லாமே பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க இதுக்கு முன்னாடி கேட்டீங்க, அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், பெரும் மதிப்புக்குரிய திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஜனவரி 9ஆம் தேதி அவங்களுடைய கூட்டம் கடலூர்ல நடக்கிறப்பதாக நான் அறிகின்றேன். அதே போல் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் கூட ஜனவரியில் எந்த முடிவையும் எடுப்பதில்லை என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுறதை நான் கேட்டேன். நேற்று தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கட்சி கூட்டம் போட்டிருக்கிறாங்க, கருத்துக்களை கேட்டிருக்கிறாங்க. அதனால் இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு, ரொம்ப தூரம் இருக்கு. எல்லோரும் நல்ல முடிவு எடுப்பாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக தேர்தல் களத்துல ஒரு பெரும் வெற்றியை பெறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பொறுமை காட்போம், நேரம் இருக்கிறது. ஏன்னா தோக்க போறவங்களுக்கு எப்பவுமே அந்த பயம் வரும்னா, தோக்க போறவங்களுக்கு என்ன, திமுகவை பொறுத்தவரை 100 நாள் தான் இருக்கு. அவங்களுக்கு அந்த பயம் இருப்பது வாடிக்கை தான், இயல்பு தான். எஸ்ஐஆர்ல இருந்தே அவங்களுடைய பயத்தை நம்ம பார்க்கிறோம். 97 லட்சம் வாக்காளர்கள் நியாயமான முறையில தேர்தல் கமிஷன் நீக்கி இருக்கிறாங்க. சில தவறுகள் இருக்கலாம். 6,41,00,000 பேர் வாக்காளர் பட்டியல் இருக்கும் பொழுது சில தவறுகள் நடப்பது சகஜம்தான். அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் முன்னின்று யாராவது 1-2 பேரு நியாயமானவர்கள் நீக்கப்பட்டிருந்தா சேர்த்துக்கணும். அது நடக்கிறது தான். 1-2 பெரிதுபடுத்தி இதை பாருங்க எப்படி ஆகிப்போச்சு, எஸ்ஐஆர் எப்படி ஆகிப்போச்சு, ஒரு பெரிய பூதத்தை கிளப்பி கொண்டிருக்கின்றார்கள். அதிலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி பயம் நமக்கு தெரியுது. அவங்க இன்னும் 100 நாட்கள் ஆட்சியில் இருக்க போறாங்க, அவ்வளவுதான். கடைசி 100 நாட்கள். எப்பவுமே திருமணத்திற்கு பின்பு ஹனிமூனுமா, இவங்க ஆட்சி முடியக்கூடிய லாஸ்ட் 100 நாட்கள் ஹனிமூனாக இவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த பயம். 100 நாட்கள்ல அந்த ஆட்சி தூக்கி எறியப்படுவது உறுதி. மத உணர்வுகளை வச்சு அரசியல் பண்ற பாஜக தமிழ்நாட்டில் ஒருபோது வர முடியாது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, இதை எப்படி பார்க்கணும்? அண்ணா, தமிழக முதலமைச்சர் திரு ஐயா ஸ்டாலின் அவர்கள், நீங்களே சொல்லுங்க, மத அரசியல் செய்யறது யாரு? நாங்க கிடையாது. கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து, ஈதுக்கும் வாழ்த்து, தீபாவளிக்கும் வாழ்த்து. கிறிஸ்துமஸுக்கு சர்ச்சில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இருக்காங்க, ஈதுக்கு வாழ்த்து சொல்றாங்க, தீபாவளியை கொண்டாடுறாங்க. அவர் மத அரசியல் செய்யறாரா? இல்ல தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன், கிறிஸ்துமஸுக்கு ஆளா போவேன், ஈதுக்கு ஆளா போவேன் சொல்றவங்க மத அரசியல் செய்யறாங்களா? தமிழக மக்கள் வெட்ட வெளிச்சமாக பார்த்து விட்டார்கள். இன்னைக்கு பாருங்க, கன்னியாகுமரியில எப்பொழுதும் கூட இந்த அரண்மனை கிறிஸ்துமஸ் விழா நடப்பது சகஜம். எப்பொழுதும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே இதற்கு முன்பு நடந்த விழால பங்கேற்றிருக்கிறார். இந்த ஆண்டு திமுக போகல. ஏன் போகல? டிவிகேவை கூப்பிட்டுருக்கீங்க, தமிழக வெற்றி கழகத்தை கூப்பிட்டுருக்கீங்க அரண்மனை கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கு, அதனால் நாங்கள் வரமாட்டோம்னு அவங்க ரெண்டேத்துக்குள்ள கிறிஸ்துமஸ் விழால யாரு கேக்கு சாப்பிடுவாங்கன்னு டிவிகேவுக்கும் டிஎம்கேக்கும் சண்டை. அந்த பிளம் கேக் முதல்ல நீ சாப்பிடுவியா, பிளம் கேக் முதல்ல நான் சாப்பிடுவேன். அது அரண்மனை விழாவில் நம்ம பார்க்கிறோம். அப்ப யார் எந்த அரசியல் செய்யறாங்கிறது நம்ம பார்த்துக்கணும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கிறிஸ்துமஸ் விழாவுக்கும் கிறிஸ்துவ சொந்தங்களோடு இருக்கின்றோம், தீபாவளிக்கு இருக்கிறோம், ஈதுக்கு இருக்கிறோம். நாங்கள் மத அரசியலை எங்கோதும் செய்யல. கிறிஸ்துமஸ் விழாவை யாராவது இந்த மாதிரி பண்றாங்கன்னா கூட அதையும் நாங்கள் கண்டிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் எங்களையே மத அரசியல் எப்படி சொல்ல முடியும்? நீங்க கேளுங்க. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.